வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவனித் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன வீடியோன்னு கேட்குறீங்கன்னா, என்னடா பார்க்கிங்கில் நின்றுட்டு என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? கைஸ், நம்ம வந்து நம்மளோட செகண்ட் ஃப்ளைட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து வீடியோவாக கவர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் ஃபேரில் வந்து சேலம் டு கொச்சின் நம்ம போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 800 ருபீஸ்லேயே நம்ம போயிருப்போம். அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த என்ன வீடியோனா, இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ, உங்களுக்கு நான் அங்கே போய் ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டுன்னு சொன்னோடனே ஏர்போர்ட்டோட பார்க்கிங், அதாவது ஏரோ ஹப்புக்கு 5th ஃப்ளோரில் தான் இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்டிங் ஆகிறதையும் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஃபுல் ஏர்போர்ட் வியூ, போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். பேக் கேமரா உங்களுக்கு கவர் பண்ணி இந்த ஃபுட்டேஜோட இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். சரி வாங்க கைஸ், அப்படியே ஏர்போர்ட் போய் உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், நம்ம ஸ்குவாட் இவங்க தான். இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுவோம், நம்ம செகண்ட் ஃப்ளைட் ஜேர்னி. நான் சொன்ன இடம் இதுதான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செல்ஃபியில் உங்களுக்கு தெரியாது, நான் வந்து இது கிளிப் அட்டாச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ட்ராலிலே எடுத்துட்டோம். எல்லாமே செக்இன் பேக்கேஜில் எதுவும் இல்லை, ஹேண்ட் லக்கேஜ் தான். பட் நாங்கள் 3 பேரும் 3 ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துருக்கோம். இந்த ட்ராலி எடுத்துருக்கோம். அப்படியே இப்போ வந்து ஏர்போர்ட் போக வேண்டியது தான். கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணி யூடியூபுக்கு. நான் பின்னாடியே நடக்கிறேன், எவ்வளோ தூரம் பின்னாடி நான் ஃபாரின் ட்ரிப்பா? பேங்காக்கா? கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்மினல் 4க்கு தான் வந்திருக்கோம். டெர்மினல் 4 வந்து இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு திறந்தாங்கன்னு நினைக்கிறேன். டெர்மினல் 4ல் வந்து வெறும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், விஸ்டாரா இதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு டெர்மினல் தான் இந்த டெர்மினல் 4. பயங்கர வெயில். கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அந்த ஏரோ மால்லேருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம். நல்ல வேலை அங்கே லக்கேஜ் கேரி பண்ண ட்ராலி இருந்தது, அதை எடுத்து லக்கேஜ் கேரி பண்ணியாச்சு. எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பெங்களூர் தான் போகிறோம். ஆனால் ஒரு ஸ்பெஷலான ஃப்ளைட்டில் போகிறோம். அதை உங்களுக்கு நான் போய் ரிவீல் பண்ணுறேன். ட்ரங்க்கு ட்விஸ்ட் ஆகுது இந்த வெயிலில். சென்னை பக்கம்லாம் வந்துடாதீங்க. இந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் மழை அடிக்குதுன்னு சென்னை பக்கம்லாம் ட்ரிப்பு போட்டுறாதீங்க, வெயிலில் செத்துருவீங்க. ஹாய் கைஸ், பறந்தே ஆகிறோம். ஆமாம் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட் அஸ்வினுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இவன்கிட்ட இருக்கிற அந்த பீதி பயத்தெல்லாம் நம்ம கலப்போம். சரி வாங்க, அப்படியே ஏர்போர்ட் அப்படியே சுற்றி காட்டுறேன். ஏர்போர்ட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் செக்கிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அருணா கயிறை கூட விடாமல் கழிச்சு செக் பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. சரி வாங்க உள்ளே போய் கட்டிட்டு. டெர்மினல் 4ல் இருக்கோம் நம்ம, ஏர்போர்ட்டோட டெர்மினல் 4. அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஒன்லி ஏர் இண்டியா விஸ்டாரா மட்டும் தான் இருக்குது. ஒரு 90% ஏர் இண்டியா மட்டும் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம போய் கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே அந்த 2 ரோல் ஆச்சு, அதுக்கு எப்படி போகிறோம். இதுதான் வந்து நம்ம போகிற ஃப்ளைட்டு, ஏர்பஸ் A350. ஃபஸ்ட் டைம் இன் ஏர்பஸ் A350. தெரியல நம்ம ஃப்ளைட் தானான்னு, அது போய் பார்ப்போம். ஃபுல்லாக ஏர் இண்டியா விஸ்டாராவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏர் இண்டியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் நியூ A350. சரி வாங்க போய் கண்டினியூ பண்ணுறேன். அஸ்வின், எப்படி எக்ஸைட்டடாக இருக்கியா ஃப்ளைட்டில் போகிறதுக்கு? சூப்பராக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. மூஞ்சில அந்த பயம் தெரியுது, சும்மா அப்படி எக்ஸைட்டடாக இருக்கு. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டு வந்து 6:10 தான், இப்போ 5:20 ஆகுது. போய் பார்ப்போம்.
என்னென்னு. அப்படியே இந்த லான்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரயில்வே லான்ச்சை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்சால் போடுறேன். கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். சரி வாங்க இப்போ போய் நம்ம ஏர்போர்ட்டோட லான்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லான்ச்சுக்கு போகலான்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். சரி அதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தேன். இந்த லான்ச்சை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். இந்த லான்ச்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் வந்து எலிஜிபிள் கார்ட்ஸ்னு சில லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். மேக்ஸிமம் ரூபே பிளாட்டினம் கார்டு வந்து எலிஜிபிள் பண்ணுறாங்க. ரூபே கார்டாக இருந்தீங்கன்னா ரூபே பிளாட்டினம், எந்த பேங்காக இருந்தாலும் வரும். டெபிட் கார்டுனா ரூபே பிளாட்டினம். அப்புறம் சில செலக்டட் கிரெடிட் கார்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து இந்த கார்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது உங்கள் பேங்க்கில் வந்து கேட்டு அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 rupees தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பர் குவார்ட்டர் எனக்கு என் கார்டில் வந்து 1 time, உங்கள் கார்டில் வந்து ப்ரீமியம் கார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய டைம்ஸ் கிடைக்கலாம். சரி விசிட் பண்ணி பாருங்கள். லான்ச்சை காட்ட முடியல, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. சரி வாங்க நம்ம ஃப்ளைட்டு போர்டிங் பாஸ் இருக்குது, பஸ் இருக்குது. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் தான் ஏற்றுறாங்க. டெர்மினல் 4 அதனால் வந்து அப்படி இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆல் நியூ A350 இருக்கும். புது ஃப்ளைட்டு A350, அதில் தான் நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம். சரி வாங்க நான் உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஃப்ளைட்டோட சைஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஹியூஜ்னு. ATR எல்லாம் போயிட்டு A350லாம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. சரி வாங்க நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A350 ஃப்ளைட்டில் போட் பண்ணியாச்சு. ஆல் நியூ A350யில் போட் பண்ணியாச்சு. நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இயர்பட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீல்லாம் வருது. இந்த மீல்லாம் இன்க்ளூட் தான். ஏர் இண்டியா ஃப்ளைட்னாவே நம்ம மீல் தந்துடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் அஸ்வின், எப்படி இருக்குது ஃப்ளைட்டு? ஆனால் ஃப்ளைட்டு சைஸ் வந்து யூஜுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃப்ளைட் சைஸ் பயங்கர யூஜாக இருக்குது. உள்ளே வந்து 3-3-3 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. மொத்தம் ஒரு ரோக்கு வந்து 9 சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நம்பர் 35A BCD அந்த மாதிரி 9 சீட் இருக்குது. லைனாக அப்படியே நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் A350 பார்த்தீங்களா, A350 900 மாடல். ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மும்பை தான் போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளை ஜூமின் பண்ணிக்கலாம். ஆல் நியூ சிஸ்டம். பழைய ஏர் இண்டியா ஃப்ளைட்லலாம் இப்படி இருக்காது. புது ஃப்ளைட்டில் வந்து நம்ம வெளியில் வந்தோம்னா வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸிட் மேப். कृपया ध्यान दीजिए, इस उड़ान पर धूम्रपान। हाय, फ्लाइट போறோம் பெங்களூர். கேமரா செட்டப்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்க, இதுதான் கேமரா. இதில் வேணுன்னா நம்ம டயர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஜன்னல் சீட் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேணாம். A350யில் இருக்கவே இருக்குது நமக்கு கேமரா. இதில் போனீங்கன்னா நீங்கள் மேல் வியூவும் பார்த்துக்கலாம், கீழ் வியூவும் பார்த்துக்கலாம். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பும் வருது. மேப் கொஞ்சம் லோடாக லேட் ஆயிடுச்சு. மேப்பும் நீங்கள் பார்த்துக்கலாம். சென்னை டு மும்பை போயிட்டு இப்போ மும்பைலேருந்து நம்ம பெங்களூர் வர போகிறோம். ஒரு லாங் ஃப்ளைட் இது.
கைஸ் மீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு டெசர்ட்டு, ஐ திங்க் ஏதோ ஒரு கேக்குன்னு நினைக்கிறேன், ஒரு டெசர்ட் மாதிரி. அப்புறம் கட்லரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ரிஃப்ரெஷிங் வைப்பு, அப்புறம் ஒரு ஆஃப்டர் மின்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிசல் பாவும் வெஜ்ஜு ஸ்டூவும் கொடுத்துருக்காங்க. நம்ம மும்பை போகிறதுனால, ஐ மீன் மும்பை வழியாக போகிறதுனால மும்பை ஸ்பெஷல் டிஷ்ஷே கொடுத்துட்டாங்க. மும்பை ஸ்பெஷல் மிசல் பாவ், அதுக்கப்புறம் வெஜ்ஜு ஸ்டூ, இண்டிபெண்டன்ஸ் டே கேக்கு ஒன்று, இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ளை பண்ணுறதுனால. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். அப்படியே நான் சிவாஜி படம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. லைட்டாக டர்புலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சீட் பெல்ட்ஸ்லாம் போட்டுக்கோங்கன்னு. சீட் பெல்ட் சைன்லாம் ஆனில் இருக்குது. லைட்டாக டர்புலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து மான்சூன் சீசன், இது மும்பையில் மான்சூன் சீசன்னால கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கும். மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா லே ஓவர்னால் நம்ம இறங்கலாம் தேவையில்லை, ஃப்ளைட்லேயே இருந்தால் போதும். இங்கே வந்து டீபோட் பண்ணிவிட்டு மும்பையில் போகிறவங்களாம் டீபோட் பண்ணிட்டு திருப்பியும் மும்பையிலேருந்து பெங்களூர் போகிறவங்களாம் போட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால நல்லா கேம்ஸ்லாம் விளாட்லாம். யூஎன்ஓ கேம் இருக்குது. அப்புறம் மூவிஸில் வந்து தமிழ் மூவியில் வந்து சிவாஜி படம், அதுக்கப்புறம் சில 2-3 படங்கள் இருக்குது. இது மெர்சல் அந்த மாதிரி படம்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்டர்டெயின் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் இந்த கேமரா வியூ அதெல்லாம் இருக்கும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுட்டும் நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன். மிசல் பாவ், அதுக்கப்புறம் வெஜ் ஸ்டியூ, அப்புறம் ஒரு டெசர்ட்லாம் ஒன்று கொடுத்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்னால ஃப்ளைட் ஃபுல்லாகவே இண்டிபெண்டன்ஸ் டே தீமில் லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்? இது வந்து ஆக்சுவலாக ஸ்மூத்தாக டேக் ஆஃப் வச்சு ஸ்மூத்தாக லேண்ட் ஆச்சு. நடுவில் கொஞ்சம் வெதர் காரணமாக கொஞ்சம் டர்புலன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்மூத்தாக இருந்துச்சு ட்ராவல். ஒரு A350 அந்த கிளாஸ் அந்த மெயின்டைன் ஆகிருக்கு. சரி வாங்க அப்படியே அடுத்த டேக் ஆஃப், அடுத்த லேண்ட், இன்னும் ஒரு டேக் ஆஃப், ஒரு லேண்டிங் இருக்குது, போய் பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கான மீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீலில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் பிளாக் தால், அதுக்கப்புறம் மத்தியானம் கொடுத்த ஈவினிங் கொடுத்த அதே டெசர்ட், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு போட்ட அதே டெசர்ட், அப்புறம் ஒரு தகி கொடுத்துருக்காங்க, அதாவது கர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பன் கொடுத்துருக்காங்க, ஒரு பன், அப்புறம் ஒரு அமுலோட பட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில். ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மீல்ஸ் என்ஜாய் பண்ணணும். சரி ஓகே, நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இந்த சிவாஜி படம் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் படம் ஓடிட்டுருக்கு. ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அம்மா சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் டெசர்ட்டு. சரி வாங்க இப்போ வந்து இதை வந்து சாப்பிடுவோம் நம்ம.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வந்து பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸே கிடைக்கல. இங்கே பெங்களூரில் வந்து கொஞ்சம் நேரமாக ரொம்ப ரெயினாக இருந்தது, இடி மின்னுடன் கூடிய மழை இருந்ததுனால நமக்கு சரியான கிளியரன்ஸ் கிடைக்காம டும்கூர் ஏரியாலேயே ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட மேலேயே சுற்றிட்டு இருந்தோம். சுற்றிட்டு இருந்து ஒரு வழியாக கிளியரன்ஸ் கிடச்சி நம்ம 11 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு வந்து ஒரு வழியாக 11:50க்கு ரீச் ஆகிருக்கோம். பெங்களூர் மெட்ரோ, பெங்களூர் ஏர்போர்ட்டு டெர்மினல் 2க்கு வந்திருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஏர்போர்ட், ரீசெண்ட்லி ஓப்பன் டெர்மினல் 2க்கு வந்திருக்கோம். சரி, ஓகே கைஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரைக்கும் டில் சைனிங் ஆஃப் ஸ்ரீநவனி டிக்ஷன் கைஸ். பாய் கைஸ், பாய். மீட் யூ இன் another vlog.